Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 200 பூந்தி லட்டு செய்ய போகிறோம். ஒரு விருந்துக்காக அசத்தலா சுவையாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஜி என்ன செய்கிறாங்க? நீ எத்தனை லட்டு சாப்பிடுவ? ஒன்று தானா? ஒரு லட்டு சாப்பிட்றதுக்கு இத்தனை பாக்கெட் மாவு சளி பிடிச்சிக்குமா? கொட்டு சஜி ஃபுல்லா. கடலை மாவு சளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நாம் ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 50 கிராம் ஏலக்காய் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயெல்லாம் என்ன சாப்பிட்ட சஜி? லட்டு மாவு சாப்பிட்டியா? லட்டு செய்யறதுக்குள்ளே சாப்பிட்டியா? நல்லா இருந்ததா? சளிச்சு வச்ச கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் நாம் இப்படி அளந்து எடுத்துக்கலாம். கடலை மாவு எவ்வளோ இருக்குதோ அதே அளவு நம்ம சர்க்கரை எடுக்கணும் பாகு செய்கிறதுக்கு. அதனால் நம்ம கடலை மாவு கரெக்டான இதில் அளந்து எடுத்துக்கலாம். கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு எடுத்தால் போதும். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தூளுப்பையும் இது கூட நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லட்டு உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பூந்தி பொரிச்சு எடுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பூந்தி கரண்டியில் நம்ம பூந்தி பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பூந்தி மாவு எவ்வளோ அழகாக கரண்டியிலேருந்து கீழே விழுகுது. பூ கீழே கொட்டுற மாதிரி எவ்வளோ அழகாக கொட்டுது பாருங்கள். பூந்தியை ரொம்ப வேக விட்டுறாதீங்க. ரொம்ப கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னா லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு அரை வேக்காடு இருக்கும்போதே எடுத்துடலாம். எந்த பாத்திரத்தில் கடலை மாவு அளந்தோமோ அதே பாத்திரத்தில் அதே அளவு சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், பூந்தி எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. கொஞ்சமாக மாவு மட்டும்தான் மீதி இருக்குது. இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடுப்பில் பூந்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு அடுப்பில் நம்ம பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, கிராம்பு இது மூணும் நம்ம நெய்யில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பொரித்து வச்ச பூந்தியோடு ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் பொடியும் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நாம் அந்த நெய்யையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கரண்டியை எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பாகம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு பூந்தியில் போட்ட ஃபுட் கலர் பத்தலை, அதனால் நம்ம இப்போ பாகுலேயும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு பதத்தை செக் பண்ணிடலாம். ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு இந்த பாகை விட்டோம்னா அது கரையக்கூடாதுங்க. அப்படி இருந்ததுன்னா கரெக்டான பதம். இப்போ கரெக்டான பதத்தில் இறக்கியாச்சுங்க. அந்த இறக்கி நம்ம அந்த பூந்தி இருக்கிறதோட மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை பாகையும் பூந்தியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் சர்க்கரை பாகு எல்லா இடத்துலையும் போய் சேரும். பாருங்கள், சர்க்கரை பாகும் பூந்தியும் நல்லா செட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ஃபைனலாக நம்ம பூந்தியை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். வாவ், சூப்பருங்க. சுவையான பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. இனி ஒரு பிடி பிடிக்க வேண்டியது தான். நீங்களும் இந்த பூந்தி லட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.